ஏக பரம்பொருள் ஐயா வைகுண்ட பெருமாளின் 193வது அவதார தினம் மிக சிறப்பாக நமது ஓசூர் அன்புபதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயாவின் இந்த அவதார தினத்தை மிக சிறப்பாக ஓசூரில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அன்புபதியானது மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஐயா இன்றைக்கு அருள் புரிந்திருக்கின்றார்கள். அதற்கு நமது ஓசூர் அன்பு பகுதி மக்கள் அனைவருக்கும் நமது ஐயாவின் சார்பாகவும் ஓசூர் அன்புபதி அறக்கட்டளையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல வருங்காலங்களிலே ஐயாவின் இந்த அவதார தினத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த நாளை ஒரு பொது விடுமுறையாக அறிவித்து எங்களுக்கெல்லாம் அந்த தினத்திலே ஐயாவை வழிபடுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா உண்டு. அனைத்து தமிழக மக்களுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஐயா வைகுண்ட சுவாமியின் 193வது அவதாரத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்று ஐயாவின் 193வது அவதார தினத்தை தமிழகம் மட்டுமல்லாது உலகமெல்லாம் உள்ள மக்கள் எல்லாம் இன்றைய இறைவனின் 193வது அவதார தினத்தை கொண்டாடி வரும் இவ்வேளையில் இன்று நமது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் அமைந்துள்ள அன்புபதியில் மிக சிறப்பாக அவதார தின விழா கொண்டாடப்படுகிறது. இன்று காலை ஐயாவுக்கு உச்சிப்படிப்பும் அதைத் தொடர்ந்து அவதார தின ஊர்வலமும் மதியம் உச்சிப்படிப்பும் தற்போது அன்னதர்மமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாயங்காலம் உகப்படிப்பு முடிந்தவுடன் ஐயா கருட வாகனத்தில் பதியை வலம் வருகிறார். இந்நிகழ்வானது இது மிக சிறந்த நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. இந்த இம்மண்ணிலே, அதாவது ஓசூர் பகுதியிலே இந்த ஐயாவின் அவதாரத்தின விழா ஏறக்குறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடி இன்று ஒரு மிகப்பெரிய பதியாக ஐயா வழிவகை வகுத்துள்ளார். இந்த மிகப்பெரிய பதியானது தற்போது கும்பாபிஷேகத்துக்கு அடுத்து கொடிமரம் நாட்டப்பட்டு தற்போது அவதாரத்தின விழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேலும் மக்களுக்கு நாங்கள் சொல்ல என்னவென்றால், இத்திருநாளில் இறைவனை, அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஐயா வைகுண்ட சுவாமியை பதிகளில் சென்று வழிபட்டால் நீங்கள் வேண்டிய இறைவனிடம் வேண்டிய அனைத்து நிகழ்ச்சிகளும், அதாவது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீர்களோ அனைத்து வேண்டுதல்களையும் ஐயா உங்களுக்கு நிறைவேற்றுவார். மண்ணும் தண்ணீரும் கொடுத்து சகல நோய் தினையும் தீர்த்தவர். நீங்கள் கேட்கும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதில் ஐயா சரியாக உங்களுக்கு கொடுப்பார். மேலும் இப்பதியில் பல அதிசயங்கள் நடந்துள்ளது. அதாவது நோய்பாய்ப்பட்டவர்களும் சரி, திருமண தடைப்பட்டவர்களும் சரி, இப்பதியில் வந்து ஐயாவை வேண்டி பதியை வலம் வந்து ஐயாவிடம் சுருள் வைத்து வேண்டுதல் வைத்தால் நீங்கள் வேண்டிய அனைத்தும் ஐயா நிறைவேற்றி கொண்டு கொடுத்திருக்கிறார். இதற்கு இப்பகுதியில் உள்ள மக்களை சாட்சியாக இருக்கிறார்கள். ஆகையால் அனைத்து தமிழக மக்களும் ஒவ்வொரு தங்களுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஐயா பதிக்கு சென்று இத்திருநாளில் வழிபட்டு இறைவனின் அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா உண்டு. மணவைப்பதியில் 3 திருவிழாக்கள். ஒன்று வைகாசி திருவிழா என்று சொல்லுவோம், அதிலே தேரோட்டம் நடைபெறும். அடுத்தது ஆவணி திருவிழா இல்லையா, இன்னொன்று அடுத்தது மாசி அவதாரத்தினம் மிகப்பெரிய சிறப்பாக அவதாரத்தினம் மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. ஆமா. இது ஒவ்வொரு ஐயா பதியிலும் 3 திருவிழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். ஒன்று வந்து ஐயாவுடைய அவதாரத்தின விழா, இரண்டாவது பாத்தீங்கன்னா ஐயாவுடைய கொடியேற்று திருவிழா என்பார். கொடியேறி ஐயாவுக்கு கொடியேறி 10 நாட்கள் திருவிழா கொண்டாடுவாங்க. அதன் பிறகு திரு வாசிப்பு 17 நாட்கள் திரு வாசிப்பு, அதாவது புனித வேதாகமான புனித அகில திரட்டு அம்மானையை
தினந்தோறும் ஓதி அதுக்கு பாராயணம் செய்து மக்களுக்கு பிரகடனப்படுத்துவார்கள். அதை திரு ஏடுவாசிப்பு திருவிழா என்று அழைக்கிறோம். ஆமாம், ஓகே, இது சொல்றேன். அதாவது புனித அகில திரட்டு அம்மானையானது ஸ்ரீமன் நாராயணர் தாமே வைகுண்டமாய் தோன்றினார் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றது. அதோடைய ஐயாவளியின் மிகப்பெரிய தர்மம் என்றால் தாளக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லுவோம். அதோட அன்ன தர்மம், அதனால தான் ஐயாப்பதிகளில் அதிகமான அன்ன தர்மம் நிறைவேற்றப்படுகின்றது. நாமங்கள், அதாவது இது பியூரான தமிழ் வழிபாடு. அதாவது ஐயா வைகுண்டரை தமிழ் தெய்வம் என்று சொல்வார்கள். பியூரான தமிழ் வழிபாடு. இங்கே ஓதப்படும் நாமங்கள் எல்லாம் தமிழிலே ஓதப்படுகின்றது. ஐயா சிவ 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 அரகரா என்ற நாமம் ஓதப்படுகிறது. இதை போன்று காலையில் உகப்படிப்பு என்று சொல்லுவோம், மத்தியானம் உச்சி படிப்பு, இது எல்லாம் தமிழிலே சொல்லப்படுகிறது. சாயங்காலம் அதே போன்று உகப்படிப்பு. அதே போன்று இங்கே திருப்பதம், பதம் என்றால் புனித நீரானது திருப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. நெற்றியிலே இடும் திருநாமம், அது திருநாமம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது திருமண் என்று சொல்லுவோம். வைணவர்களின் நாமமான திருநாமமானது இங்கே கொடுக்கப்படுகிறது. ஸோ வைகுண்ட சுவாமி மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரமாக, கலியுக அவதாரமாக கருதப்படுகிறது. இது தென் மாவட்டங்களில் பிரதான வழிபாடு. எஸ்பெஷலாக மக்களை தற்காக்க வந்த கடவுள். இது தமிழ் கடவுள், மக்களுக்காக வந்த கடவுள், தாளக்கிடப்பாரை தற்காக்க வந்த கடவுள் என்று வைகுண்ட சுவாமியை மக்கள் புகழ்கின்றார்கள். தலப்பாக ரைட் ஐயா, சரி. அன்பானவர்களே, நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள், தலையில் தலப்பாகை அணியப்படுகிறது. அதாவது இறைவன் முன் அனைவரும் சமம். அதாவது மகாவிஷ்ணு உலகை அரசாட்சி செய்கிறார் என்கிற கருத்து அனைவருக்கும் தெரியும். இந்த உலகை படைத்த கடவுளே மகாவிஷ்ணு இந்த உலகத்தை அரசாட்சி புரிகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மக்களே, நான் உலகை ஆளும் மாமன்னன், அரசன், என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அரசர்கள் தான் என்கிறதை சுட்டி காட்டுவதற்காக ஐயா பதிகளில் ஐயாவை வழிபடும் முன் அனைவரும் தலைப்பாகை அணிகிறார்கள். அதாவது இடுப்பில் நீங்கள் கட்ட வேண்டாம், நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, என்னுடைய பிள்ளைகள், ஆகையால் தலைப்பாகை கட்டுங்கள் என்று ஐயா நமக்கு போதித்துள்ளார். ஆகையால் இங்கே வழிபாடு செய்யும் போது அனைவரும் தலையிலே தலைப்பாகை அணிந்து நெற்றியிலே திருநாமமிட்டு ஐயாவை வழிபடுகிறோம். அதே போன்று சுமார் ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னால் பெண்களுக்கு தோல் சீலை மற்ற இது அணிவதற்கு யாருக்கும் அன்னைய அரசாங்கத்தால், எஸ்பெஷலி திருவாங்கூர் மன்னரால் அனுமதி வழங்கப்படவில்லை. அதை கீழ்சாதி என்ற மக்களால் ஒதுக்கப்பட்டார்கள். ஆனால் அனைவரும் தோல் சீலை அணிய வேண்டும், அனைத்து ஆண்களும் தலைப்பாக அணிந்தே இறைவனாகிய என்னை வழிபட வேண்டும் என்று ஐயா போதித்துள்ளார். அதன் வழிப்படியே இன்றைக்கு அனைத்து மக்களும், அனைத்து பக்தர்களும் ஐயாபதிக்கு வரும்போது தலையில் தலைப்பாகை அணிந்து, மக்களும் அனைத்து தோல் சீலை அணிந்து எல்லாரும் மாமன்னர்களாக இறைவனை வழிபடுகிறார்கள் என்கிறது இதோடைய அர்த்தம். ஐயா பதிகளுக்கு இங்கே பதிக்கு வரும்போது இறைவனை வழிபட செல்லும் முன் அனைவருக்கும் திருநாமம் அளிக்கப்படுகிறது. திருநாமமானது நெற்றியில் இடப்படுகிறது. அதாவது ஐயா என்ன சொல்கிறார், தொட்டு திருநாமம் என்போம். முந்தைய வழிபாடுகளில் நீங்க பார்க்கும்போது கையில தான் நம்ம திருநூறை கொடுப்போம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், யாரும் தீட்டு கிடையாது, இறைவனுடைய பிள்ளைகள் நீங்கள், என்னை வழிபட வரும்போது நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் தான், உங்களுக்கு தொட்டு திருநாமம் அணிய வேண்டும் என்று ஐயா கூறுகிறார். ஆகையால் ஐயா பதிக்கு வரும்போது இங்கே வழிபாட்டில் இருக்கும் குருமார்கள் உங்களுக்கு நெற்றியில் திருநாமம் அணிவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதே போன்று பள்ளியறையை சுற்றி வழிபடும் முன்பு, பள்ளியறைக்கு வழிபட செல்லும் முன்பும் தலையில் தலைப்பாகை அணிந்தே பதிக்கு உள்ள செல்ல வேண்டும் என்பது இங்களுடைய விதிமுறைகளாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஒசூர் அன்புபதியின் சார்பாக உங்கள் அனைவரையும் நமது ஆலயத்திற்கு வந்திருந்த எல்லா பக்தர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது ஐயா ஒரு கலியுக அவதார புருஷர். அவருடைய அருள் மிகவும் அபரீதமானது. ஆதலால் தான் இந்த ஒரு அலை, ஐயாவின் அலை இன்று உலகமெல்லாம் ஒரு மிக 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 தீவிரமாக பரவி கொண்டு வருகின்றது. சுவாமி தோப்பை தலைமைப்பதியாக கொண்டு நாங்கள் மணலிபுதூர், அதற்கு அடுத்தபடியாக ஒசூரிலே மிகவும் பெயர் வாங்குகின்ற அளவு இந்த அன்புபதியை உருவாக்கி இருக்கின்றோம். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வருகை தந்து எங்கள் ஐயாவை தரிசித்து செல்லுங்கள். நீங்கள் கேட்கும் வரமெல்லாம் ஐயா கொடுப்பார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.